ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கேலப் மாடலு அழகாக நல்லா கேன்வாஸ் கொடுத்து பக்காவாக ரொம்ப ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள், எப்படி சூப்பராக வந்திருக்கு மாடல். இது எப்படி இந்த மாடல் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். என்னென்னா, நம்ம டாட் போடுறது, ஃப்ரண்ட் டாட் போடுறது இதெல்லாம் காமிக்கலாம். அந்த மாடல் ரெடி பண்ணுறது மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், அழகாக கேன்வாஸ் கொடுத்து அழகாக நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம நெட்டாக எல்லாம் ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக பக்காவாக வந்திருக்கு. இதில் நாட்டுமே பாருங்கள், நம்ம இதில் வைக்கிறோம். நம்ம நாட்டெல்லாம் ரொம்ப தின்னாகவே தைப்போம். அது கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அது 3 இதுமாரின்ட்டு, அதனால் அதை வச்சுருக்கேன். அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நீட்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம வெட்டியிருக்கோம். பேப்பரில் வச்சு, பேப்பர் கேன்வாஸில். ஸ்கேலப் வந்து ரொம்ப லாங்காக போனாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒரு மீடியமாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட் ஷேப் வரும். 2 கைக்கு, ஃப்ரண்ட்டுக்கு, பேக்குக்கு இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பேக் பார்த்திங்கன்னா லைனிங்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே. லைனிங் இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. நம்ம எல்லாமே லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கைக்குமே நம்ம லைனிங்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதில் இது பேக் வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் நம்ம வச்சு ரெடி பண்ணலாம். இது சென்ட்ரு, அந்த நம்ம கை நான் வைக்கிறேன் இல்லையா, அதுதான் சென்ட்ரு. அதுக்கு தையல் போட்டிருப்பேன். அது கரெக்டாக நம்ம மேலே அந்த டாட்லாம் தைக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன லெவலில் தைக்கிறீங்க, வெட்டுறீங்களோ கேன்வாஸ்லாம் அந்த லெவலில் இது பண்ணி இதுமாரி ஊசி குத்திக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் கேன்வாஸ் ரெடி அளவு வரும். அதனால் ரெடி அளவு நான் வச்சு இது பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் மேலே தையல் போட வேண்டாம். கேன்வாஸ் மேலே தையல் போட்டிங்கனாலும் வந்து அந்த நீட்னஸ் வராது. அந்த திருப்பும் போது அந்த டொக்காக வரும். அதுமாரி வரும். கேன்வாஸ் ஒட்டி தையல் போட்டிங்கன்னா தைக்கும்போது அந்த கேன்வாஸ் இது கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம லைனிங் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, பேக்கில். இது வந்து நம்ம கேன்வாஸ் தனியாக தானே லைனிங் கொடுக்குறோம். அப்போ 3 இது வரும். துணியே வந்து லைனிங்கு ஒரிஜினல் 3 வந்துடும். கேன்வாஸ் ஒரு 4 வந்துடும். அந்த திக்னஸ்ஸே நம்மளுக்கு போதும். அது நல்லாவே இருக்கும், நல்லா நீட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா தையல் கொஞ்சம் சின்னதாக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அது நாட்டு வைக்கிறது வந்து உள்ளே வச்சிடணும். அதில் மேலே வச்சு கட்டினீங்கன்னா அது பிசுறு தெரியும் வெளியில். அதனால் இது உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஒர்க்கு. நம்ம வந்து மாடல் எப்படி ரெடி பண்ணாலும், என்ன மாடல் ரெடி பண்ணாலும் அதுக்கு உண்டான ஃபினிஷிங்கில் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம வேலையே அதுதான், பக்காவாக இருக்கும். அதேமாதிரி ஃபிட்டிங்க்குமே நம்ம 100% கேரண்டி கொடுத்து தான் பண்ணி கொடுப்போம். அதனால் நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் அதுக்குமே ரொம்ப இதுவாக இருக்கலாம், நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு. வேலை பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா நீட்டாகவே வரும். நம்மளுக்கு தைக்கும் போதுமே கரெக்டாக அந்த ஒட்டி தையல் போடும்போது ஃபினிஷிங் திருப்பி காட்டுற மாதிரி இருக்கிறதுல அழகாக வரும் ஃபினிஷிங் நம்மளுக்கு. கொஞ்சம் பொறுமையாக வந்து இது பண்ணிங்கன்னா செஞ்சிங்கன்னா, மாடல் பண்ணுறவங்களுக்கு, கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வேலை. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் நீட்டாக இருக்கும் வேலை. சுத்தமாக செய்யலாம். நம்ம கற்றுக்கும் போதே சுத்தமாக கற்றுக்கணும் வந்துடலாம் வேலைங்கள்லாம். நான் நம்ம தைச்சி எல்லாமே உள் ஃபினிஷிங் காட்ட மாட்டாங்க. நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம உள் ஃபினிஷிங்குமே காட்டுறோம். நம்ம எப்படி தைக்கிறதுன்றதுமே நம்ம காட்டுறோம் நம்ம வீடியோவில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிக்கலாம் எல்லாத்தையும். ஒரு 4 இன்ச்சு இருந்தால் போதும். விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த இதெல்லாம் அர்க்காத் பண்ணணும். பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. இந்த ரவுண்ட்லலாம் அர்க்காத் பண்ணி விடணும். கரெக்டாக அந்த தைலாண்டு ஒட்டி அர்க்காத் பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்புறம் பாருங்கள், அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வரும் பாருங்கள். இது திருப்பும் போதே அந்த ரவுண்டெல்லாம் நம்ம அழகாக எடுத்து விட்டுக்கணும். இப்போ அந்தமாரி ரவுண்டெல்லாம் அழகாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த கேன்வாஸ் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் உங்களுக்கு எதனா புரியலை, நான் சொல்கிறது எதனா புரியலை செய்யலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். நல்லா அழகாக நீட்டாக வந்து இது பார்த்திங்களா, அயன் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து இந்த அயன் ஃபினிஷிங் வந்து வந்துடும். ஒர்க்குமே நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கேன்வாஸ் தைச்சி திருப்புற இல்லையா, அது நெக்கு வந்து எம்மிங் பண்ணிக்கணும். இது வந்து நீட்டாக இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேக் வெட்டிட்டு பேக்லேயே கேன்வாஸ் ஒட்டி அப்படியே தைச்சி திருப்பிடுவாங்க. அது வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த இது வராது. அந்த கார்னர் கண்டிப்பாக கிளியும், தையல் விட்டுரும், அந்த இது விட்டுரும். இது இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதேமாதிரி கை பார்த்திங்கன்னா சென்ட்ரு பண்ணியிருக்கேன் இல்லையா, சென்ட்ரு. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 இது வரும், அந்த பக்கம் 3 வரும். இது சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இதுக்கு ஊசி தைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதுசாக தைக்கிறதா ஊசி குத்திக்கலாம். பேக்கில் குத்தணும் இல்லையா, அதே மாதிரி ஊசி குத்தி தைச்சிக்கலாம். நான் ரெகுலராக மாடல் அதிகமாக தைக்கிறதுனால எனக்கு அந்த கை வாட்டம் வந்துடும். நீங்கள் பார்த்து தைச்சிக்கலாம். இதேமாதிரி அந்த கேன்வாஸும் நம்ம இது பண்ணிக்கலாம்.
பேக் வந்து நான் ரெடி பண்ணுறது தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு தான் கை தைக்கிறது மட்டும் தான் காமிச்சிருப்பேன். மாடல் ரெடி பண்ணுறது தான் காரணம். உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் நீங்கள் வேணும், நான் எப்படி தைக்கிறேன் என்னுடைய ஃபினிஷிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஸ்டிச்சிங்கே நான் போடுறேன். நம்ம ஸ்டிச்சிங் என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தைக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிங்கன்னா எல்லாமே பக்கா நீட்னஸ்ஸாக இருக்கும் வேலை எல்லாம் நம்மளுது. ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங்னு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நான் உங்களுக்கு. அது எல்லோரும் ஆர்வமாக கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பிக்கலாம். நம்ம 2 கை ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அர்த்தாத் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துங்க. இது இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம். அதேமாரி பேக் திருப்பின மாதிரி இதையும் திருப்பிக்கணும். இது நல்லா அழகாக கொஞ்சம் அந்த கேன்வஸ் கரெக்டாக இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது அயன் பண்ண ஃபினிஷிங் அப்படியே வரும் நம்மளுக்கு, அயன் பண்ணாமலே. அதேமாதிரி இதுவும் திருப்பிக்கலாம். அழகாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எப்படி வருது பாருங்கள், நல்லா வருதுங்களா? அழகாக அந்த கரெக்டாக நம்மளை அந்த இது ஒரு கேன்வஸ் ஓட்டுறதை நம்ம கரெக்டாக ஒட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா அழகாக நல்லா நீட்டாக வரணும். இது வந்து இன்னும் கரெக்டாக ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் எஜ்ஜில் நம்ம. இது மாடல் தைக்கிற ஆர்வம் உள்ளவங்க வந்து நீங்கள் இப்போ கற்றுக்கணும், மாடல் கற்றுக்கணும் தைக்கிறதுக்குன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே நம்மளது வந்து பிசுறே இல்லாமல் ஃபுல் ஃபினிஷிங்குமே பக்காவாக இருக்கும். நம்மளது என்ன மாடல் பண்ணாலுமே அதில் வந்து நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணிவிடுவோம். நம்ம அதில் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அழகாக பொறுமையாக பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம ஒர்க் அந்த நீட்டில் உள்ளே வந்து லைனிங் மட்டும்தான் தெரியும் பார்த்தீங்கன்னா. இது கூட எம்மிங் பண்ணணும் கையில். நம்ம சாதா ஜாக்கெட்டில் எம்மிங் பண்ணோம் இல்லையா, அதுமாதிரி எம்மிங் பண்ணுற மாதிரி வரும். நல்லா நீட்டாக வருது பாருங்கள், நல்லா அழகாக இருக்கா? இப்போ கையை நம்ம ரெடி பண்ணிவிட்டு கையை இது பண்ணி கையை ரெடி பண்ணிட்டு நம்ம ஏற்ற வேண்டியது தான். இதில் இது அளவு வச்சு நீங்கள் சைஸ் கணக்கு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி முடிஞ்சிருச்சு நம்ம ப்ளவுஸ். நம்ம பேக் மட்டும் தான் மாடல் ரெடி பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் ஃபினிஷிங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் நான் எப்படி பண்ணுறேன், பட்டியெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறேன், டாட் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து அதில் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு. எல்லோரும் நிறைய கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எல்லோரும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம பேக்குமே எம்மிங் பண்ணுற மாரி தான் வரும் நம்மளுது. கீழே நான் அப்படியே மடிச்செல்லாம் தைக்க மாட்டேன். அந்த இதில் தையல் போட மாட்டேன். எல்லாமே ஃபுல்லாக எம்மிங் தான் நிறையா வரும். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஃபினிஷிங் நல்லா நீட்டாக, ரொம்ப நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். அதேமாதிரி கேன்வஸ் நம்ம ஃப்ரண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி தைச்சி திருப்பிடும். அதில் எதுவுமே வந்து பிசுறே வராது, சின்ன இது கூட. இது அப்படியே எம்மிங் பண்ணிட்டோம்னா அழகாக பக்கா ஃபினிஷிங். நாட்டு மரம் உள்ளே வச்சுட்டோம், அழகாக ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. நாட்டுமே பார்த்திங்கன்னா அழகாக நல்லா தின்னாவே தைப்போம். நம்ம எல்லாம் என்ன துணியாக இருந்தாலுமே அழகாக எவ்வளோ மெலிசாக தைக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம தைச்சிடலாம். நாட்டு திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் புதுசாக ஒரு மாடலில் நம்ம சந்திக்கலாம். அழகாக வணக்கம்.